சம்மர் டைம்ல எப்படி வெயில் அடிச்சு மண்டையை பொலன்னு பொழக்குதோ அதே மாதிரி தமிழ் சினிமால கன்னு, புல்லட், ரத்தம்னு தெறிக்க ஆக்ஷன் மூவிஸா வந்து அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவே ஆக்ஷன் மூவிஸ்னால தெரிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல அதே சம்மர் டைம்ல ஜோனு மழை பெஞ்சு மொத்த கிளைமேட்டுமே ஜில்லாகிற மாதிரி ஒரு சூப்பரான ரோம்காம் மூவி வந்து மொத்த தமிழ் ஆடியன்ஸுமே குழுன்னு ஆக்குச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் 2022 ஆகஸ்ட் 18ல ஆக்ட்ரஸ் தனுஷ் அண்ட் ஆக்ட்ரஸ் நித்யா மேனனோட காம்போல வந்து திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆஃப் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறத இந்த வீடியோட கண்டென்ட். இந்த படம் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படம். இந்த படத்துல நம்ம மறக்க முடியாத விஷயங்கள், இல்லை நினைக்க மறந்த விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை பேசி உங்களை 2022க்கு டைம் டிராவல் பண்ணி கூட்டு போறேன். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய பேக் போன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய டைரக்டர் மித்ரன் ஆர் ஜவஹர் அப்படிங்கிறவரும், இந்த படத்துடைய ஹீரோவான நம்ம ஆக்டர் டி அவர்களும் தான் இந்த படத்துடைய ஸ்பெஷல் ஐட்டம்ல நம்பர் 1. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த சாங் தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அப்படி என்னென்ன மூவிஸ் பண்ணாங்கன்னா 2008ல யாரடி நீ மோகினி, 2010ல குட்டி உத்தமபுத்திரன்னு 2 படம், டோட்டலா 3 படங்கள். 90s கிட்ஸ்க்கும் சரி ஜென்சி கிட்ஸ்க்கும் சரி டேனாவோட மூவிஸ்ல ஃபேவரட்டான மூவிஸ்ல இந்த 3 படங்கள் முக்கியமா இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு யாராச்சும் கேட்டா இந்த மூவிஸ்லாம் வர தனுஷோட கேரக்டர் தான் நான் அப்படின்னு பாய்ஸ் சொல்ற அளவுக்கு டீனேஜ் பாய்ஸோட லைஃப் ஸ்டைல அப்படியே வாழ்ந்துருப்பாரு இந்த மனுஷன். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா அதுதான் நம்ம டிஎன்ஏ காம்போ. நிறைய சர்ச்சையான பேச்சுக்கள் வந்துச்சு. அதனாலயா இல்ல இவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான வேறு சில காரணங்களாலயா என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. ஆனா 2015ல வந்த தங்கமகன் படத்துக்கு அப்புறம் கரெக்டா 7 வருஷம் கழிச்சு எல்லாருக்குமே மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் காம்போவா இருந்த டிஎன்ஏ காம்போ ரீயூனியன் ஆனது இந்த மூவில தான். இந்த மூவில நம்ம ராக்ஸ்டார் அனிருத் அவர்கள் போட்ட ஆல்பம்ஸ் எல்லாமே பார்க்க ஒன்னு போதும் நின்னு பேசும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்குமே நின்னு பேசிட்டு இருக்குது அந்த படத்துல அவர் போட்ட ஆல்பம்ஸ் எல்லாமே. அப்படி என்னப்பா சாங் போட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாங் மேகம் கருக்குது சாரல் அடிக்குதுன்னு ஃபெமினினான சாங் எல்லாருமே வைப் பண்ணியாச்சு. அதையே இப்போ ஒரு பெரட்டி போட்டு மேகம் கருக்காதோ சாரல் அடிக்காதோ அப்படின்னு டிஎன்ஏவோட வாய்ஸ்ல லவ் ரொமான்டிக் வெர்ஷனா அனி அவர்கள் போட்ட அந்த சாங்கு 80s 90s ஜென்சி ஏன் 2K கிட்ஸ் வரைக்குமே எல்லாத்தையுமே வைப் பண்ண வச்சாரு. மொத்த சோசியல் மீடியாவுமே இந்த சாங் ரூல் பண்ணுச்சு அந்த டைம்ல. செகண்ட் சாங் தாய் கிழவின்னு அம்மாவை கூப்பிட்டாலே அடிக்க வருவாங்க. அப்படி இருக்கிற பெண்கள் மத்தியில 2 லவ்வர் ஒய்ஃப்னு ஒரு பாய் அவனோட க்ளோஸ் டு ஹார்ட் பர்சனா இருக்கிற எல்லா கேர்ள்ஸுக்குமே தாய் கிழவின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபன் பண்ண வச்சாரு. அந்த சாங் என்ஜாய் பண்ணி வைப் பண்ணவும் வச்சாரு. நம்ம டி அவர்களோட கல் கிளாசிக் மூவியான மயக்கமன்ன அப்படிங்கிற படத்துல சூப் பாய்ஸுக்குன்னு ஒரு சூப்பரான சேட் சாங் ஒன்று இருக்கும். அதை டி அவர்களோட ஓன் வாய்ஸ்ல பாடியிருப்பாரு. அதே லிரிக்ஸை வச்சு அதே மாதிரியான சூப் பாய்க்கான இந்த படத்துல இருக்க சாங்குக்கு நான் அதே மாதிரி பசங்களை வைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அணி இறக்கியிருப்பாரு இந்த தேன்மொழிங்கிற சாங்க. தேன்மொழி பூங்கொடி சானாவோட வாய்ஸ்ல ப்ளூ டேப்லெட் மாதிரி இறக்கிட்டு ரெட் டேப்லெட்டுக்கு டி அவர்களோட ஓன் வாய்ஸ்ல சேம் டியூன்ல மயக்கமா அப்படின்னு ஒரு சாங்கை இறக்கி பல நாள் மயக்கத்திலே வச்சிருந்தாரு. அந்த சாங்னால தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மயக்கமா வெர்ஷனை ஆடியோ லான்ச்லயோ எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயுமே ரிலீஸ் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா மூவில தான் சர்ப்ரைஸா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா சந்தோஷ் நாராயணன் தான் பாடி இருப்பேன் அந்த சாங் வந்திருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அது வரல. ஆனா தனுஷ் பாடும்போது அந்த வைபே வேற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல இந்த சாங்கை பாக்குறப்போ இன்னமும் அந்த சத்தம் அந்த சீன் எல்லாமே ஞாபகம் இருக்கு தியேட்டர்ல பார்த்தது. நெக்ஸ்ட் சீரியஸா சண்டை போட்டு இருக்கிற அப்பா புள்ள ரிலேஷனுக்குள்ள மெல்டிங் ஆகிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை வச்சு டைரக்டர் ஒரு பக்கம் நம்ம மெல்ட் ஆகுனார்னா கண்ணீர் சிந்த அப்படின்னு ஒரு சாங்கை போட்டு எல்லாத்தையும் கண்ணீர் சிந்த வச்சாரு அனி அவர்கள். அட் லாஸ்ட் கொடுத்த டிக்கெட் காசு இந்த பாட்டுக்கே சரியா போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு சாங்னே சொல்லலாம். நித்யா மேனன் அவர்கள் ஃபாரின் போறதுக்காண்டி ஃபிளைட்ல கிளம்புறப்போ டி அவர்கள் போன் பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஷாட்ல அவரோட வாய்ஸ்ல வரும் பாருங்க தாங்காத பாரம்னு ஒரு சாங். உண்மையிலே நெஞ்செல்லாம் பாரமாகி பல நாள் தூங்காம அந்த பாட்டை ஹெட்போன்ல கேட்டுட்டே இருந்தேன். சாங்ஸே எப்படின்னா பிஜிஎம்ஸ்லாம் அதுக்கும் மேலே சீனியர் பழம், சோல்மேட் யூனிட், லைஃப் ஆஃப் பழம், டைட்டில் ட்ராக்னு இந்த படத்தோட எல்லா பிஜிஎம்ஸுமே சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேஷனுக்கோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ரிங் டோனாகவும் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மெயின் பில்லர் ஆஃப் த மூவி அதுக்கு வருவோம். ஆக்ட்ரஸ் நித்யா மேனன் அவர்கள் பண்ண சோபனா அப்படிங்கிற கேரக்டர் தான் அது. சோபனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு,
சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு. கிரிஞ்சுங்கிற வேர்டு ட்ரெண்டிங் ஆகி கொடிகட்டி பறந்துட்டு இருந்த அந்த டைமில் எப்படி பார்த்தாலும் கிரிஞ்சுங்கிறது சொல்லவே முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு க்யூட்டாகவும் நேச்சுரலாகவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு மீம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா மயக்கம் என்ன யாமினி, சூரரை போட்ட பொம்மி, அதுக்கப்புறமா திருச்சிற்றம்பலம்ல இந்த சோபனா, இந்த 3 கேரக்டரை வச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் லைஃப் பினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் வந்துச்சு அந்த டைமில். இந்த ஒரு கேரக்டர் தான் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாங்க ஆக்ட்ரஸ் நித்யா மேனன் அவர்கள். நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு இந்த கேரக்டர் அவ்வளோ ஒர்த்தா அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு முரண் இருக்கு. ஆனால் இவங்களை தவிர யாராலுமே இவ்வளோ பெர்ஃபெக்ட் அந்த கேரக்டரை பண்ண முடியாத அளவுக்கு ஒர்த்தா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் ஆடியன்ஸாலையும் சரி பசங்களாலையும் சரி மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்த அதர் 2 ஹீரோயின்ஸ், ஒன்று ராஷிகானா, இன்னொன்று பிரியா பவானி சங்கர். இவங்களுக்கும் ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் எல்லாம் இருந்துச்சு. ட்ரெய்லரில் இவங்களை பார்த்து இவங்களுக்காகவே படத்துக்கு வந்தேன் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் கோர் தீம், அப்புறம் நான் பேசணும்னு நினைச்ச இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த மூவியோட கதைக்களமே எப்படி இருக்கும்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் நடிச்ச பிரியாத வரம் வேண்டும், அப்புறம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இளைய தளபதி விஜயா இருக்கிறப்ப அவர் நடிச்ச பத்ரி, அந்த மாதிரி படங்கள்ல வர்ற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண், இவங்க 2 பேருக்குள்ள நடுவில் உருவாக்கக்கூடிய ஒரு காதலை பேஸ் பண்ண ஒரு படமா தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வர்ற ஹீரோவான திருவோட கேரக்டர் அந்த படங்கள்ல வர கேரக்டர்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு சராசரி பையன் அவன் லைஃப்பில் நம்மளோட லைஃப் பார்ட்னர் இவங்களா தான் இருப்பாங்களோ இல்லை இவங்களா இருப்பாங்களோன்னு அவனுக்கு க்ரஷ் வரக்கூடிய ஒவ்வொரு பொண்ணுகிட்டையுமே தேடி போய் செருப்படி வாங்கிட்டு வர மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல தான் நிறைய பேர் திருவோட கேரக்டர் தப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருவாங்க. ஏன்னா இவன் கிடைக்கிற கேப்லாம் பால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பொண்ணெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு அங்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகணும் உடனே ஃப்ரெண்டாக இருந்தால் சோபனாங்கிற பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், அதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன், இதுக்கப்புறம் நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சிடறான். அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பேசி இது மிக்சட் ரிவ்யூவும் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே திருவோட மைண்ட் செட்டும் திருவோட கேரக்டரே வேற. லிட்ரலி திருவோட கேரக்டர் எக்ஸாக்டா எப்படி இருக்கும்னா, திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் பண்ண விஜயகுமார் கேரக்டர் மாதிரியே இருக்கும். யூ மீன் இந்த விஜயகுமார் அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனா அந்த விஜயகுமார் இல்ல. சமந்தா கூட பஸ்ல போற மாதிரி ஒரு சீன்ல அவரை பத்தி அவரே சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். எல்கேஜிலேருந்து எம்பிஏ வரைக்கும் கோ எஜுகேஷன் இல்லாமல் வெறும் பசங்க படிச்ச காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர். எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் திருவோட கேரக்டர். இவங்க மட்டும் இல்லை, ஒரு 80% ஆஃப் பாய்ஸ் ஒரு வயசுக்கு மேலே இப்படி தான். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நல்லா பேசிரிச்சு பழகிட்டாலே இவங்க நம்ம லைஃப் பார்ட்னர் இருந்தால் கரெக்டாக இருப்பாங்களா, இவங்க நம்ம லைஃப் பார்ட்னர் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஒரு மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணோட ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தால் அந்த பையன் கொடுத்து வச்சவன், ஒரு பையனுக்கு அந்த பொண்ணு தான் லாஸ்ட் லவ்வாக இருந்தால் அந்த பொண்ணு கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற ஒரு மீம் பார்த்துருக்கேன். அது எதுக்குன்னா பசங்களோட இந்த மென்டாலிட்டி வச்சு அந்த மீமே வந்திருக்கு. ஆனால் இதே கேரக்டர் திரைப்படத்தில் ஒரு 1 நிமிஷம் டைலாக் சீனில் வைக்கிறப்ப அதை நம்ம லைக் பண்ணோம். அதே ஒரு ஃபுல் மூவியில் ஒரு கேரக்டரை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப அதை பார்த்து ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிடுறோம். கரெக்டாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் திருக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. எப்பயுமே தப்பான ஒரு மைண்ட் செட்டே கிடையாது சோபனா மேலே. அவங்க தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவரே யோசிச்சு பார்க்குறாரு. உன்னை பத்தி அதிகமா தெரியும், அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்னால அவளை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க முடியலையா? நாளையில இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாரு. யாரோ ஒரு பொண்ணை தேடி போய் ஒரு வாட்டியும் இப்படி செருப்படி வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம கூட நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ண பெஸ்ட் ஃப்ரெண்டையே அவங்க கூட லைஃபையும் ஷேர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. போய் ப்ரப்போஸ் பண்ணி பார்ப்போம், அவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல போய் ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அங்க சோபனா ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ நம்ம காஃபி ஷேர் பண்ணோம்ல, அந்த மாதிரி நம்ம ஏன் லைஃப் ஷேர் பண்ணக்கூடாது? ஏய், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு, ஓகேவா? ஆனா சோபனோட அந்த ரிஜெக்ஷனை மற்ற 2 பொண்ணுங்க கிட்ட நடந்த மாதிரி நார்மலான பிரேக்கப் எடுக்க முடியாம ரொம்பவுமே ப்ரோக் ஆகிறாரு. அதை அவங்க தாத்தா கிட்ட அவங்க அப்பா கிட்ட பேச மாதிரி சீன்ஸ்லேயே கூட காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த டைம் ஜஸ்ட் பிரேக்கப்போட மட்டும் இல்லாம ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயும் மாட்டிக்கிறாரு. நல்லா அந்யோன்யமா பழகிட்டு இருந்தோம், ரொம்ப க்ளோஸா ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா அவளை நம்ம இழந்துட்டோம் தேவையில்லாம இந்த தாத்தாவோட பேச்சை கேட்டு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயும் மாட்டிக்கிறாரு. அவங்களோட ஃபோன் கால் மெசேஜ் எதுலையுமே அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்றாரு. ஆனால் அதை சோபனா இவன் அவாய்ட் பண்ணுறான். ஸோ இவங்கிட்ட வந்து நான் தூரமாக போனால் அவனுக்கு அருமை புரியும் அப்படின்னு ஒரு ஈகோவில் அங்கேருந்து கிளம்பணுங்கிற பிளான் பண்ணுறாங்க, ஃபாரின் போகலாங்கிறத. அதுலேருந்து அவர் ஓவர் கம் பண்ணி ரியலைஸ் பண்ணி வெளியே வந்து எப்படியாச்சும் ஏர்போர்ட்டில் இருக்க நித்யா மேனனை பார்த்து கன்வின்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிற டைமில் போலீஸ்கிட்ட மாட்டிடுறாரு. அவங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் போக மனசு இல்லாமல் கதறி அழுதுட்டு தான் அவங்களும் ஃபாரின் போகிறாங்க. இங்கேயும் தாங்காத பாரங்கிற மோடில் தனுஷ் அவர்களும் டிப்ரெஷன் மோடில் போகிறாரு.
ஆனால் அந்த பாயிண்ட்ல தான் சோபனாவோட தம்பி மூலமாக சோபனா அவங்களுக்கும் எந்த அளவுக்கு திருவை பிடிக்கும், அவங்க முன்னாடி இருந்து ஒன் சைடாக எவ்வளோ நாள் லவ் பண்ணுறாங்கிறதே ரிவீல் ஆகுது. அது வரைக்கும் திருவுக்கு தெரியாது. உன்னை 6th படிக்கிறது லவ் பண்ணிருக்கா தெரியுமா உனக்கு? ஆல்ரெடி ஒரு கில்டு சுற்றிட்டு இருந்தோம், இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அந்த நேரத்தில் அதை சந்தோஷப்படவா அதை நினச்சி அழுவான்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிறாரு. இதில் இந்த தம்பியோட கேரக்டர் வந்து சோபனாவோட லவ்வை வந்து ரிவீல் பண்ணுற டைமில் அவர் சொன்ன அந்த டயலாக் தான் நிறைய பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. கண்ணுக்கு எதிரில் இருக்க எதுவுமே கண்ணு தெரியாதுல்ல, எப்ப நீ லவ் பண்ண சோபனாவை? ஆனால் உண்மையிலே தாத்தா சொன்னாருங்கிறக்காண்டி மட்டும் இல்லாமல் 3ஆவது ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா லக்குங்கிறதுக்காக மட்டும் திரு வந்து சோபனா கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணல. இந்த சீன் இன்னும் சிம்பிளாக எப்படி நான் உங்களுக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறதுன்னா, ஓமே கடவுளுங்கிற படத்தில் கதை பொம்மைங்கிற ஒரு சாங்கில் இந்த ஒரு லைன் வந்து அந்த படத்தில் அசோக் செல்வனோட மைண்ட் செட்டை கிளியராக சொல்லும். சேம் அதே மைண்ட் செட்டை தான் இங்கே திரு இருக்காரு. ஃபைனலி இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் ஆகி எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவரே கிளம்பி ஃபாரின் வந்துடுறாரு. நீ எனக்காக எவ்வளோ பண்ணிட்டடி, நான் தான் உனக்காக எதுவுமே பண்ணல. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நித்யா மேனன் அவர் மேலே இருந்த கோபம் ஈகோ எல்லாத்தையும் விட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங்காக அவங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி மூவி முடிஞ்சிச்சு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி. ஐ லவ் யூ. லவ் யூ. இந்த இடத்துல நிறைய பேர் பேசாத ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த இடத்துல எல்லாரும் திருவை வந்து பிளேம் பண்றாங்க, ஆனா ஆக்சுவலா சோபனா மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து திருவை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே திருவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைக்காம விட்டது அவங்களோட தப்பு தான். ஏன்னா பசங்க எப்பயுமே 2 ரகம், ஒன்னு கற்பூர புத்தி, இன்னொன்னு தத்தி. இதுல திரு வந்து 2வது ரகம் தான். அது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு அதை வந்து எப்படி புரிய வைக்கணும்னு தெரியாம இருக்கும். அவங்க ஏன் புரிய வைக்கல, அவங்க ஏதாவது ஒரு வழியில ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணல அவங்க லவ். ஏன்னா இவங்களுக்கு திருவை பிடிக்கும், லவ் பண்றாங்கிறத தெரிஞ்சிருந்தா திரு இந்த மாதிரி நிறைய பொண்ணு முன்னாடி போயிருக்க மாட்டாரு. ஏன்னா திருவும் ஒரு சராசரி ஆம்பளையா அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு லாயல் அண்ட் பியூர் லவ்வை கொடுக்கக்கூடிய அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு தானே தவிர அவருக்கு தேவை லஸ்ட்டும் பியூட்டியும் இல்லை. ஸோ தப்பு சொல்லணும்னு வந்துட்டா திருவை மட்டும் பிளைண்டாக ப்ளேம் பண்ணக்கூடாது, சோபனாவும் தான் சொல்லணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து தப்பாலாம் புரிஞ்சுக்கல, நல்ல விதமாக கரெக்டாக தான் புரிஞ்சிருக்காங்க. அதனால இந்த படம் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டு. தனுஷ் அவர்களுக்கு கடைசியாக வந்த எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் அவர் கவர் பண்ணி ரொம்ப சூப்பர்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட படம்னா இந்த திருச்சிற்றம்பலம் படம். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ படம் வந்துச்சு, வாத்தி, கேப்டன் மில்லர், ராயன், இப்போ கரா வரைக்குமே எல்லாமே வந்து எல்லா ஆடியன்ஸையுமே வந்து கவர் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. ஸோ இந்த தப்பான கண்ணோட்டத்தை சரியாக சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு நல்ல நமக்கு தேவையான லைஃப் லெசன் இந்த மூவியில் இருக்குது. அதையும் தான் இந்த 4 years ஆஃப் திருச்சிற்றம்பலம் மூலம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் சரி, நம்ம லைஃப்பில் யாராச்சும் ஒரு ஆள் இந்த மாதிரி திருமாரியே ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அவங்க வேணும்னே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பொண்ணு கூட சுற்றி இருக்க மாட்டாங்க. நமக்கான கரெக்டான லைஃப் பார்ட்னர் நம்மளே பார்த்து சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தப்பான டெசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் ஃபேமிலி இஷ்யூ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால பிரேக்கப் ஆகி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஒழுங்காக அந்த டைமில் படிச்சிருக்கலாமோ, வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாகி சுற்றிட்டு இருக்கவங்க தான் அதிகம். ஸோ எல்லார் லைஃப்லையுமே பாஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆக பாருங்கிற ஒரு மெசேஜும், திரு மாதிரி நீங்களும் நிறைய லவ் பண்ணிட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகுங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னோட வீடியோலேருந்து நீங்கள் டேக் கேர் பண்ணக்கூடிய மெசேஜ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இருக்க மெமரிஸ் ஷேர் பண்ண நினச்சிங்கனாலோ இல்லை என்னோட வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, see you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.